கூட்டணி கட்சியாக இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சங்கடம் இருக்கா? இதில் இல்லை, அதுக்கு முன்னாடி நாளில் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோன்னு அத்தனை கட்சிகளும் அறிவிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் திமுகவும் அறிவிச்சுது. ஆட்சியாக பங்கேற்கிறாங்க. திரு பாபுமுறையில் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கிறப்ப இது ஒன்றும் சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நேற்றைக்கு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே 1-2 தலைவர்கள் பங்கேற்கலை. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள், உடல்நலக் குறைவுலாம் சொன்னாலும் அடிப்படையில் அவங்க பஸ்லாம் பேச இல்லைங்க, இதில் ஒரு ஒவ்வாமை இருக்குது, எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறது? இல்லை, இதில் கலைஞர் அவர்கள் எவ்வளவு ஒரு உயர்ந்த தலைவர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், என்னவெல்லாம் கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார், இதையெல்லாம் யாரும் மறைக்க முடியாது. சரி, அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு 100ஆண்டு நினைவாக நாணயம் ரிலீஸ் பண்ணதை இவ்வளவு கொச்சைப்படுத்தி எதிர்க்கட்சிகள் பேசியிருக்க வேண்டாம். இதுதான் மனசை புண்படுத்துது. அதாவது எதிர்கருத்து உள்ளவர்கள் கூட அவர் செய்த பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் பண்ண அத்தனை கட்டமைப்பின் மீது தான் மற்ற ஆட்சிகள் நடந்திருக்கிறது. இப்போ அதையெல்லாம் நம்ம பார்க்குறப்ப வருத்தமாக இருக்குது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அது அவங்க ஒரிஜினல் கொள்கை. எனக்கு தெரிஞ்சு பேட்டியிலையோ அவருடைய மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயோ கூட அவருக்கு வெளியிட்டது குறித்து, நாணயம் வெளியிட்டது அல்லது நாணயத்து அது பற்றிய விமர்சனங்கள் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. அதில் பங்கேற்றது யாரெல்லாம் பங்கேற்றாங்கிற கேள்வி தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இல்லை, இருந்தாலும் கூட இதை ஒரு விமர்சன பொருளாக மாற்றி இருக்கும்போது சர்ச்சையாக மாற்றணும். சிலர் பேசுகிறப்ப, இப்போ அன்பு சகோதரர் முருகவேல் பேசுகிறப்ப கூட அது கொடுத்ததில் எங்களுக்கு விமர்சனம் இருக்குது அப்படி சொன்னார். அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். கொடுத்துருக்க கூடாதுங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு. இப்போ அதெல்லாம் தப்பா தெரியுது இல்லையா? அப்ப இது மாதிரி அந்த விமர்சனம் இதனால தானே வருது. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசு நிகழ்ச்சி, அது நடந்திருக்கு. கலைஞர் அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் கோபாலபுரத்திலே உடம்பு சரியில்லாமல் பார்த்தபோது கூட இப்படிப்பட்ட செய்திகள் பரப்பப்பட்டன, நம்மெல்லாம் பார்த்ததுதான். அதே போல செஸ் ஒலிம்பியாடுக்கு அவர் நிகழ்ச்சிக்கு வந்தப்போ கூட இது மாதிரியான விஷயங்கள் பரப்பப்பட்டது. அப்புறம் கேலோ இந்தியாவுக்கு வந்தப்போ கூட இதே மாதிரி விஷயங்கள் பரப்பப்பட்டது. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள் டெல்லியில் பிரதமரை சந்தித்த போது கூட இப்படி எல்லாம் பேசப்பட்டது. அப்ப அந்த வரலாறுகள் இப்படி இருக்கிறது. இப்ப இதுல உண்மை இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இதுல எதுக்காகங்க திமுக தலைமையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி வலுவா இருக்கு, தொடர்ந்து நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம். சரி, எதுக்காக நீங்க போன தேர்தலே 2024 நீங்க நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தாலும் எவ்வளவோ யூகங்களை எல்லோருமே கற்பித்தார்கள். ஆனா நடந்தது என்ன? இருக்கிற கூட்டணி வலுவாக இருக்கிறது. அப்ப மற்றதை பத்தி யோசிக்க வேண்டிய அந்த அவசியமே இல்லை. இது எப்படி தெரியுதுன்னா, அதிமுகவிலையும் அல்லது இன்னும் சில கட்சிகள், தேமுதிக கூட சொல்லியிருக்காங்க, அவங்க கூட்டணி கட்சியான தேமுதிக கூட பாபு முருகனோட முன்னாள் கட்சி கூட அதை சொல்லியிருக்காங்க. அதாவது இது எப்படின்னா, திருடன் திருடிட்டு ஓடும்போது திருட ஓடுறான்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரிதான் இது தோணுது. ஏன்னா இவங்க ஏன் இவங்க மேல சந்தேகம் வந்ததுன்னா, 2024 தேர்தலுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் டெல்லியில் நடந்த போது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில பிரதமருக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார். அவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டது. வெளியில பேட்டி கொடுக்கிறார், இவ்வளவு சீட்டு நாங்கள் ஜெயிப்போம்லாம் பேட்டி கொடுத்துட்டு வர்றார். அப்புறம் அதனாலதான் அதுக்கப்புறமும் தேர்தலில் அவர் எந்த விமர்சனமும் பண்ணல. அவர் பிரதமர் மோடி அவர்களை பற்றி எந்த இடத்திலுமே அவர் பேசவில்லை, எதிர்த்தே பேசல. அப்ப அதாவது எதிரில் அவங்க உறவுல இருக்காங்க, ஒரு உள்நோக்கத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கும், இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மேல இன்னைக்கு இது மாதிரி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் இவங்களை சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வேலுமணி சொல்லியிருக்காரு, பாஜகவோடு நாங்கள் கூட்டணியில் இருந்தால் இத்தனை ஜெயித்து. அப்ப என்ன அர்த்தம்? அடுத்த தேர்தலிலே நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று வேலுமணி அவர்கள் விருப்பத்தை சொல்லி இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இல்லை, இப்போ கலைஞர் அவர்களுக்கான புகழாரம், அவருடைய நினைவு கூட்டங்கள், நினைவு அஞ்சலி, பல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கான விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கறது வேற. ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குற மாதிரி, அல்லது உங்கள் மீது இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த கேள்விகளை இன்னொரு பக்கம் திருப்புறதுங்கிற மாதிரி ஆகிடாது. அது இல்லை, என்ன அது கேட்கல, என்ன தவறு இருக்கு? இப்போ உங்கள் ஆட்சியில் இருந்தாங்க,
ஏன் அவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஏன் இவங்க வந்து நாணயம் வெளியிடல கேட்டிருக்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? கேட்டிருக்கலாமே, ஆட்சியில் தானே இருந்தாங்க. அதுக்கு ஏன் கேட்கலன்னு அதுக்கு தான் பதில் இருக்கா? ஏன் தவிர்த்தீங்க? அதிமுக ஏன் தவிர்த்தாங்க? என்ன தவிர்த்தாங்கன்றீங்க? அவங்க அதுக்கப்புறம் நினைவஞ்சலி, அது அவங்க தான் பதில். நினைவிடம் அமைச்சிருக்கிறோம், நினைவஞ்சலி கூட்டம், நாணயம் வெளியிட்ட வரலாறு தமிழகத்திலே இருக்கிறது இல்லையா? எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க, அவங்க தான் வெளியிட்டாங்க. ஏன் வெளியிடல? பண்ணிருக்கலாமே, அன்னைக்கு கூட்டணியில் வேற இருந்தாங்க. ஏன் அதை வந்து பண்றது? எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடக்கூடியவர்கள் ஜெயலலிதா அவர்களை தவிர்த்துருவாங்கன்னு என்ன அடிப்படையில் நீங்க பாக்க? ஏன் தவிர்த்தாங்கன்னு அவங்க தான் பதில் சொல்ல. எங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஓகே, ரைட். இது மாதிரி வரும்போது ரைட் வர பாபுமுருகன், இது ஒரு அரசியல் நாகரிகம் தான் இவர் சொல்றாரு. இது எப்படி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்னு ஆச்சாரியம் கேள்வி கேட்கிறாரு. இப்போ பேராசிரியர் சொன்ன மாதிரி கடந்த ஆண்டு அந்த தேநீர் விருந்து புறக்கணித்தது நீட் தேர்வில் தந்தையும் மகனும் இறந்துட்டாங்க, அதனால் நாங்கள் புறக்கிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் நீட் தேர்வு முடிஞ்சிருச்சா இல்லையா? இந்த வருஷமாக தனுஷ்ன்ற ஒரு அன்பு தம்பி தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டார். அதனால் வந்து காரணங்கள் சொல்லக்கூடாது, நம்ம வந்து அது நியாயப்படுத்தாதீங்க. நான் சொன்னால் தப்பு பண்ணால் தப்பு அட்மிட் பண்ணிக்கோங்க. எங்கள் கூட கள்ள உறவு இருக்குதுன்னா நாங்கள் ஆமாம் இருக்குதுன்னு சொல்லி ஒத்துக்கோங்க. நீங்கள் ரகசிய உறவு நீங்கள் ஒத்துக்காத ஆளுங்க, அதில் நீங்கள் வெளிச்ச ரகசிய உறவு நீங்கள் இல்லை, நாங்கள் நீங்கள் ஓப்பனாக செய்கிற ஆளுங்க எல்லாம். அதில் ஒரு பெரிய பிரச்சனை, தனிப்பட்ட விஷயம். அது அதில் நம்ம உள்ளே போகக்கூடாதுன்னு வச்சிங்களேன். டிஃபன் ஒரு வீட்டில், லஞ்ச் ஒரு வீட்டில், அது நமக்கு தேவையில்லாது. அவங்க அப்படி தனி மனித சமாச்சாரம் நமக்கு வேணாது. அப்போ நீட் தேர்வு இன்றைக்கும் என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. தவறான இல்ல, அதாவது எப்படின்னா மூளை நான் பேசலன்னு சொல்றேன். பொது மேடையில, அதாவது விவாத மேடையில வந்து பேசுற பேச்சுக்கள் நான் முடிக்கவே இல்லை. நீங்க தவறான அதாவது ஒரு எதிர்க்கட்சி கருத்துக்களை அது ஏற்றுக்கொள்ள முடியாது, யாருமே ஏற்றுக்கொள்ள இருக்கான்னு நீங்க கேட்பீங்க. ஒரு பப்ளிக்ல ஒரு முதல்வர் பேசுற பேச்சா இது? இல்ல, நான் இப்ப அதுக்கு என்ன தெரியுமா நான் பதில் சொல்லுவேன்? யாரு எது இல்லையோ அதை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லுவேன் நான். இது தேவையா? முதலமைச்சர் கவனமா பேசணும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து மூளை இருக்கான்னு எப்படி கேட்கலாம்? அவர்தான் தெளிவா அடிக்கிட்டு தானங்க நீங்க எப்படி கேட்கலாமா? ஏங்க கேட்போங்க. உங்களுக்கு எது இல்லையோ, மூளை இல்ல, அறிவு இல்ல, துணிவு இல்ல, அத பத்தி தான் நாங்க சொல்லி தான கேக்குறோம். உங்களுக்கு இந்த அறிவு இருக்கா இல்லையா? பேச கூடாதுன்ற நான் நீங்க உங்களுக்கு அறிவு இல்லங்கறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் கேள்வி கேக்குறாரு. முதலமைச்சர் சும்மா கேட்கல, பேசிட்டு இருந்தோம். ஆமா, தனி மனித இதுக்குள்ள போறது இந்த விவாதத்துக்கு அது அழகு இல்ல. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகு இல்ல. அவர் பேசுறது யார் ஒருத்தராது பாபுமுருகன், யார் ஒருத்தராது இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி இந்த அரங்கத்துல யாராவது ஒரு விமர்சனம் வச்சாங்க? நான் பேசல, அது பேச முடியும். நான் பேசலன்றது அது அது மீனிங்லெஸ்ன்ற அதனுடைய பொருளே இல்லாம அந்த மாதிரி எதுவுமே இல்லாம உங்களால தைரியமா பேச முடியும். முதல் சுற்றுல அரசியல் ரீதியா அவ்வளவு கேள்விகள் அடுக்குனீங்க. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இருந்துச்சு. அது சொன்னாரு. இப்போ இதுல தனி மனித தாக்குதலுக்குள்ள போனோம்னா எனக்கு என்னன்னு கூட புரியல. நான் ஒரு நிமிஷம் நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு புரியல. இதுக்கு 1000 அர்த்தம் அந்த மாதிரி நான் வந்து பார்க்கவும் இல்லை. திரு பாபுமுருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக மாதிரி ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியில் இருக்க ஒருத்தர் பிளைனா பேசலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது உள்ளர்த்தம் இருந்ததா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அதுதான் நீங்க ஓப்பனா இந்த மாதிரி தைரியமா நீ ஒரு மூளை இருக்குதான்னு கேக்குற அளவுக்கு நீங்க பேசுங்க. எனக்கு அறிக்கையில தெரியல, நான் அறிக்கையில இல்ல. அது முதல்ல இல்ல, அவரோட ஸ்டேட்மென்ட்ல இல்ல. உங்க நாலேஜ்க்கு சொல்றேன், ஸ்டேட்மென்ட்ல இல்ல. எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லி இருக்காரு. அது இருக்கு முதலமைச்சரோட ஸ்டேட்மென்ட்ல அது இல்லன்னு அவர் இவ்வளவு விளம்பரப்படுத்தி இல்ல, விளம்பரப்படுத்தி நீங்க கேக்கும்போது நான் பதில் சொல்லி தான். ஓகே, காயின் வெளியில சொல்றாரு, காயின் வெளியில சொல்றாரு. காயின் வெளியிறது, ஸ்டாம்ப் வெளியிறதுலாம் வந்து ஒரு அது ஒன்றும் பெரிய ஒரு செல்லா காசு, 100 ரூபா காசு யாரும் யூஸ் பண்ண போறது இல்ல. அது ஒரு செல்லா காசு. எம்ஜிஆர் வெளியிட்டது அப்படிதானா? இருந்துட்டு போட்டோம். எல்லாமே தான் சொல்றேன், இருந்துட்டு போட்டோம்ன்ற நம்ம கொடுக்குறோம். இப்ப அம்மா காயின் வெளியிலன்றாங்க. ஒரு 75வது ஆண்டு பூர்த்தி பண்ணிருக்கணும், இல்ல 100வது ஆண்டு பூர்த்தி பண்ணிருக்கோம். 75வது ஆண்டை முன்னிட்டு நம்ம குடிக்கிறோம் சொல்லி சொல்ல போறோம். 100வது ஆண்டை முன்னிட்டு கொடுக்க போறோம். இது ஆச்சா? அதை தாண்டி காங்கிரஸுக்கு நேத்து அந்த விழாக்கு எவ்வளவு பாஸ் நீங்க கொடுத்தீங்க? பிஜேபிக்கு எவ்வளவு பாஸ் கொடுத்தீங்க? தயவுசெய்து அதை நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுமா, காங்கிரஸ் பிஜேபிக்கு 100 பாஸ் கொடுத்துருக்காங்க. சரி, காங்கிரஸுக்கு எம்எல்ஏ எம்பி அதை தாண்டி 3 பாஸ் கொடுத்ததா தான் எனக்கு தகவல். சரியா? அப்ப நீங்க எந்த இடத்தில் காங்கிரஸ் உங்களுடைய கூட்டணி கட்சியை நீங்கள் வைத்து பார்த்திருக்கிறீர்கள்? அப்ப நீங்க பிஜேபியோடு வேறு எந்த விதமான ஒரு நெருக்கடிக்கு நீங்கள் செல்கிறீர்கள். இது எதை காட்டுதுன்னு சொல்லி சொன்னா, அடுத்த கட்டமா பாரத ரத்னாவை நோக்கி இவர்கள் செல்கிறார்கள். இப்ப இது கேட்டாச்சு, கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம பாரத ரத்னாவை வாங்கி ஆகணும். அப்பாக்கு அது தந்தை காட்டும் மகனாக உதவி செஞ்சு முதலமைச்சருக்கு, முன்னாள் முதலமைச்சருக்கு அல்லது கட்சியினுடைய முன்னாள் தலைவருக்கு பாக்குறேன் சார். அவங்க கேக்குறாங்க, நான் அப்படி பாக்குறேன். இல்ல, அவங்க பாக்கல, ஒரு தனி நபரா அவங்க கேக்குறதுல அவர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். வேற ஏதாவது கூட கேளுங்க. நானு எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அதெல்லாம் நீங்க ஜெயலலிதா அவர்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கலங்கிறார் அவர் ஈஸ்வரன் அவர்கள். அதெல்லாம் சார், அவருக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்கலாம், செய்யல. செய்யக்கூடிய ஒருத்தரை ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிறார். இன்னைக்கு ஓபிசி அசோசியேஷன் ஒரு கோரிக்கை வச்சிருக்கு, ட்விட்டர்ல தான் பார்த்தேன். இந்திய அளவில் இருக்கிறவங்க கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் முலாயம் சிங் யாதவுக்கும் பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை. இது இங்க இருக்கவங்க கொடுக்கல, அங்க இருந்து சொல்றாங்க. வரதான் செய்யலாம்.
தான் அரசாங்கம் கொடுக்க போகுது. இல்ல நான் நல்லா கேட்கட்டும்னு சொல்றேன் நானு. நாம் கேட்கறது வேணானே சொல்லல நானு. அவங்க கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும்னு சொல்றேன். நமக்கு அதுல இஷ்யூவே கிடையாது. பட் எதை நோக்கி இது பயணப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். பட் காயினி ஆவடலனா ஒரு 75வது ஆண்டு ஒரு பூர்த்தி பண்ணிருக்கணும். ஒரு 100வது ஆண்டு பூர்த்தி பண்ணிருக்கும் போது நம்ம அதற்கு உண்டான முன்னெடுப்பை நாம் எடுத்திருக்க போறோம்.